Day 14 of our Vetri Pathi 2026 and நம்ம இந்த வீக்ல how to study smarter ஓட லாஸ்ட் டிப் தான் இது blurt மெத்தட். ஸோ blurting அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியரியான இருக்க டாபிக்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு தியரி படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த நோட்ஸ் வச்சு கோ த்ரூ பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அடுத்த பேஜ் போயிருவோமே ஒழிய ஒரு ஆக்டிவ் ரீகாலே இருக்காது. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகால் பண்ணி பார்ப்போம், என்னென்ன படிச்சோங்கிறதே பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே போயிட்டு இருப்போம். அப்போ நம்ம மைண்ட்ல எது ஸ்டோர் ஆச்சு ஸ்டோர் ஆகலன்னே தெரியாது இல்ல. சோ அந்த செக்கிங் பாயிண்ட் தான் blurt மெத்தட். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ ஒரு தியரி படிக்கிறீங்க 2 பேஜ்னா, இப்போ 2 பேஜ் படிச்சிருங்க அவ்வளவுதான். எடுத்து நோட்ஸ் சைட்ல வச்சுட்டு ஒரு ரஃப் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டாபிக்கை மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. ஹெட்டிங், அந்த ஹெட்டிங் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், டயக்ராம்ஸ், ஃபார்முலாஸ், கிராஃப்ஸ் எதெல்லாம் இருந்துச்சோ குயிக்கா ஸ்கிரிபிள் பண்ணுங்க. அந்த ரஃப் ஷீட்ல நீட்டால எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சா போதும், கடகடன் ஸ்கிரிபிள் பண்ணுங்க. சென்டென்ஸ் ஃபுல்லால எழுதணும்னு அவசியம் இல்லை. மெயின் கீவேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா, கரெக்டான ஃபார்முலா, அந்த மாதிரி குயிக்கா வந்து கிராஃப்லாம் சும்மா லைன் போட்டு அப்படி அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ், ஒன்லி 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமமே. இது 5 மினிட்ஸ் தான் கொடுக்கணும். அண்ட் அதுக்குள்ள முடிச்சிடணும். ஓகேவா? ஒரு 2 பேஜஸ் ஆர் 3 பேஜஸ்க்கே 5 மினிட்ஸ்ல அதை ஃபுல்லாத்தையும் blurt பண்ணிட்டீங்கன்னா then you can compare it to your original notes and then you will understand என்னது நம்மளுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருச்சு, இன்னும் எது கன்ஃபியூஷன்ல இருக்கோ அது எது மறந்துட்டோம் அப்படின்னு திருப்பி ஒரு வாட்டி ஜஸ்ட் அந்த மறுபடியும் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அன்னைக்கு தரோவா படிச்சிடலாம். சோ குயிக் அண்ட் ஈஸியா தியரியை படிச்சு முடிக்கணும். அண்ட் குயிக்கா படிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது கரெக்டா மெமரைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் blurt it out. So that is today's tip. This is the key points for it. And நாளைக்கு நம்ம இன்னொரு புது தீமோட வந்து மீட் பண்ணலாம். See you tomorrow.